தலைப்பு: தைரியசாலி நண்பர்கள். சாம், மணி, ஆதி. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா காடு இருக்கு. அந்த காட்டுல 3 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. சிங்கம் சாம், மாடு மணி, யானை ஆதி. அவங்க தினமும் விளையாடுவாங்க, ஒன்றாக ஓடுவாங்க, சிரிச்சு கத்துவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் பெரிய மழை ஆரம்பிச்சுது. மின்னல், இடியோட சத்தம், ஆறு வெடிச்சு காடு முழுக்க நீர் ஓடுது. மணி பயந்து, சாம், நம்ம என்ன பண்ணலாம் என்று கேட்டான். சாம் சிரிச்சு, பயப்படாத மணி, நம்ம 3 பேரும் சேர்ந்து பாப்போம் சொன்னான். ஆதி தும்பிக்கையால சாமையும் மணியையும் தூக்கி மரம் மேல வச்சான். 3 பேரும் புதுகலமா மரத்துல நின்னு காத்திருந்தாங்க. சில நேரம் கழிச்சு மழை நின்னது. அவங்க எல்லாரும் குதூகலமா கத்துனாங்க, சாம், மணி, ஆதி, தைரியசாலிகள். அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டுக்குள்ள அவங்க நடந்து போகும்போது ஒரு பெரிய மரம் விழுந்து பாதை மூடி விட்டது. மணி சொன்னா, சாம், இது பெரிய மரம், நம்மால முடியுமா? சாம் சொன்னா, முடியும், நம்ம 3 பேரும் சேர்ந்து தள்ளலாம். மணி கொம்பால தள்ளினா, ஆதி தும்பிக்கையால தள்ளினா, சாம் காலால தள்ளினா. மரம் அசைந்தது. இன்னும் ஒரு தள்ளு. மரம் விழுந்து பாதை திறந்தது. விலங்குகள் எல்லாம் கை தட்டினாங்க. அடுத்த நாள் 3 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு குட்டி பறவை கீழே விழுந்தது. அது அழுதுட்டே இருந்தது. சாம் சொன்னா, அத நம்ம காப்பாத்தணும். ஆதி தும்பிக்கையால மெதுவா பறவைய தூக்கினான். மணி புதுசா ஒரு கூடு செய்து கொடுத்தான். சாம் அந்த பறவைய அந்த கூடுல வச்சான். ஆதி அவன் தும்பிக்கையால கூட்டை தூக்கி மரத்து மேல வச்சான். அந்த குட்டி பறவை சந்தோஷத்தில் குதித்தது. அத பார்த்து எல்லா விலங்குகளும் சந்தோஷமா கத்துனாங்க, சாம், மணி, ஆதி, நீங்க 3 பேரும் நம்ம காட்டு தைரியசாலிகள். நண்பர்களோடு சேர்ந்து நல்லது செய்தா யாருக்கும் பயம் இருக்காது. ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே, லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. குழந்தைகளே, மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.